சிதம்பரம் மூலவர் நடராஜர் பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை மகா அபிஷேகம் செய்யப்படும். விசுவாவசு ஆண்டின் முதல் அபிஷேகமான சித்திரை திருவோண மகா அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் பிரகாரத்தில் வேத மந்திரம் முழங்க தீட்சிதர்கள் மகா ருத்ரஹோமம் நடத்தினர். கஜ பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கன்னியா பூஜை, பிரம்மச்சாரிய பூஜை மற்றும் தம்பதி பூஜை செய்தனர். மேளதாளம் இசைக்கு கடம் புறப்பாடானது. மூலவர் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ பெருமானுக்கு மஞ்சள், விபூதி, தேன், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவிய அபிஷேகம் மற்றும் ஸ்வர்ணாபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜருக்கு ஆண்டுதோறும் 6 அபிஷேகங்கள் நடக்கிறது வழக்கம். அதன்படி விஸ்வாவசு வருடம் பிறந்த பிறகு சித்திரை திருவோண மகா அபிஷேகம் வெகு விமர்சையாக மகா ருத்ர வைபவத்துடன் இன்றைய தினம் மிகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காலையிலே யாகசாலையில் யானை வாகனத்தில் வைத்து கலசங்கள் பூஜை செய்யப்பட்டது. 13 ஆச்சாரியர்கள் ருத்ரஹோமம் செய்து கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு நடராஜருக்கு விசேஷமாக மகாபிஷேகம் நடைபெறுகிறது. ஐயா, இது வருஷத்துக்கு எத்தனை மகாபிஷேகங்கள் நடைபெறும்? வருஷத்துக்கு 6 தடவை. அதில் விஸ்வாவசு வருஷத்தினுடைய முதல் அபிஷேகம் இன்றைய தினம் நடைபெறும்.